ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா? எங்கள் ஊரில் ராமருக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க சொன்னல, அது இன்றைக்கி விளக்கு பூஜை, இன்றைக்கி புதன்கிழமை. போன கதையில் வந்து சீதை வந்து ராமர்கிட்ட என்னை தவிர்த்து நீ வேறு எந்த பொண்ணையும் நினைக்கக்கூடாது, எனக்கு உண்மையாக இருக்கணும், நீ ஒரு கற்புக்கு அரசனாக இருக்கணும்னு சொல்லி சீதை சத்தியம் வாங்கினாங்களே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எதுக்கு தெரியுமா சீதை ராமரை பார்த்து சந்தேகப்பட்டாங்க? சீதையுடைய அப்பா தசரதருக்கு வந்து 60,000 மனைவிகள். அதனால வந்து சீதை வந்து ராமர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், நீ வந்து எனக்கு மட்டும் சொந்தமாக ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற பண்போட கற்புக்கு அரசனா நீ எல்லா ஆண்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக விளங்கணுறாமா, நீ ஒரு முன் உதாரணமாக இருக்கணுறாமா அப்படின்னு சொல்லி சீதை வந்து ராமர்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. ஏன் அவங்க அப்பாவுக்கு வந்து 60,000 மனைவிகள், அதனால தான் சீதை வந்து ராமர்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலில் உழுந்து வணங்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் இன்னொரு நாள் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவியாக ராமருடைய அரண்மனையில் போய் சேர்ந்து வாழறப்போ ஒரு நாள் வந்து ராமருக்கு வந்து கால் வலிக்கிறப்போ சீதாதேவியை வந்து ராமர் சொல்வார், நீ சீதாதேவி எனக்கு ரொம்ப கால் வலியாக இருக்குது, கொஞ்சம் காலை பிடிச்சி விடு அப்படின்னு சொல்லி சீதாதேவி கிட்ட சொல்வாராம். அதுக்கு சீதாதேவி சொல்லுவாங்களா, இது 2வது முறையாக நடந்த கதை. ராமா உன் காலை மட்டும் நான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா என் கையில் போட்டுன்னு இருக்க வெயிர மோந்திரம் உன் கால் பாதத்தை தொட்டு அழகான தாரகை உருவாயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு சீதை வந்து ராமர் காலை பிடிக்க மாட்டேன்னுவாங்களாம். இது மட்டும் அர்த்தம் இல்லைங்க, என்னதான் கணவனாக இருந்தாலும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமை இல்லைன்றது அர்த்தம். அதை உணர்த்த தான் வந்து சீதாதேவி ராமர் காலை பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்னதான் கட்டின மனைவியாக இருந்தாலும் அவளை துன்புறுத்துறதுக்கு எந்த கணவனுக்கும் அதிகாரம் இல்லைன்றது அர்த்தமா. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு அடங்கி போகணுன்றது அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. இந்த உலகத்துக்கே ஒரு ராமர் தான் இந்த உலகத்துக்கே எல்லா ஆண்களுக்கும் ஒரு முன் உதாரணம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்போட ராமர் தான் எல்லாருக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். ஆனாலும் ராமர் சீதை வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழலைங்க. ஒவ்வொரு பொண்ணும் 1000 கனவுகளோடு தான் மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. கணவன் மட்டும் ஒழுங்காக இருந்துட்டா மட்டும் அந்த பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாயிடாது. சீதையை சுற்றி இருந்த அனைத்து உறவுகளும் சீதையை ரொம்ப துன்புறுத்தினாங்க. சீதை வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ராணியாக தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த அரண்மனை வாழ்க்கைக்கு போகிறப்போ எல்லாரும் சதி செஞ்சு சீதையும் ராமரையும் வனவாசம் அனுப்பிச்சாங்க. சீதையை ராமரை பிரித்தாங்க. படாத கஷ்டத்தை சீதை ராமர் கூட சேர்ந்து வாழறப்ப பட்டாங்க. சீதை ராமர் லட்சுமணர் எதுக்கு வனவாசம் போனாங்க? அந்த வனவாசம் சீதையை வனவாசம் அனுப்ப யார் காரணம், என்ன காரணத்துக்காக ராமரும் சீதையும் லட்சுமணரும் அந்த அரண்மனை சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு காடு வனாந்திரத்தில் போய் இருந்தாங்கன்றதை அடுத்த கதையில் சொல்கிறேன். பாய்.